ஹலோ மூவி லவர்ஸ் வெல்கம் பேக். உங்களுக்கு ஒரு செம்ம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஆக்ஷன் கிரைம் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு எக்ஸ்ட்ரீம் மெமரி பவர்ல ஒரு பொண்ணு, பொண்ணுன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு குழந்தைன்னே சொல்லிக்கலாம். அவள வெவ்வேறு நாட்டுல இருக்க 2 கேங் தேடுது. அப்படி 2 கேங் தேடுற அளவுக்கு அந்த பொண்ணோட மூளையில என்ன சீக்ரெட் இருக்கு? அதான் நம்ம படத்தோட கதையே. வாங்க படத்துக்குள்ள போகலாம். நான் உங்களில் ஒருவன். வெல்கம் டூ தமிழ் காலிவுட் டாக்ஸ். இந்த நடந்து வர சின்ன பொண்ணு தான் இந்த படத்தோட மெயின் ஆர்டிஸ்ட்டே. அப்படி அந்த பொண்ணு நடந்து வரும்போதுல அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறத யாரையும் பார்க்குறாங்க. அப்படி அங்க நிக்கிறது யாரு? இந்த இடத்துல தான் அந்த படத்தோட ஒரு பெரிய கனெக்ஷன் பாயிண்டே ஆரம்பிக்கும். அப்படி கட் பண்ணி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த சின்ன பொண்ணு வேற ஒரு கேங்ட்ட மாட்டிக்கிட்டு முழிக்குது. இந்த சின்ன பொண்ணு பேரு மேய். இவங்க தான் நம்ம படத்தோட மெயின் ஆர்டிஸ்ட்டே. அதாவது ஹீரோயின் கூட சொல்லிக்கலாம். இங்க இருக்கிற அந்த கேங் லீடர் மேய் கிட்ட என்ன கேட்கிறான்னா, "என்ட்ட பொய் சொல்லாத. நீ பொய் சொல்றன்னு எனக்கு நல்லாவே தெரியுது." அப்படின்னு சொல்லவும், மேய் என்ன சொல்றான்னு, "நீ என்ன சொல்றன்னே எனக்கு புரியல." அப்படின்னு சொல்றா. "எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க உண்மை சொல்றாங்களா, பொய் சொல்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்ப என்ட்ட பொய் தான் சொல்றன்னு அப்படி நீ இப்போ உண்மைய சொல்லன்னா, உன் உடம்புல நான் பயங்கரமான டார்ச்சர குடுப்பேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டே, ஒரு பேப்பரையும், ஒரு பேனாவையும் எடுத்து நீட்டுறான். "ஒழுங்கு மரியாதையா அந்த நம்பர சொல்லிரு." அப்படின்னு சொல்றான். இங்க தான் அந்த படத்தோட கதையே ஆரம்பிக்குது. அப்படி அது என்ன நம்பர்? இந்த பொண்ணுகிட்ட அப்படி சூப்பர் பவர் என்ன பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டருக்கு ஈக்குவலான இந்த பொண்ணுகிட்ட மெமரி பவர் இருக்கும். எந்த அளவுக்கு மெமரி பவர்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி மேய காமிக்கிறாங்க. அவங்க ஸ்கூல்ல டீச்சருக்கே மேத்ஸ் சொல்லிக் குடுக்குற அளவுக்கு இவகிட்ட ஒரு மெமரி பவர் இருக்கு. பாடம் எடுத்துட்டு அந்த டீச்சர்ட்ட உங்க கால்குலேஷன்லாம் தப்பு. குழந்தைங்களுக்கு கரெக்ட்டா சொல்லிக் குடுங்க அப்படின்னு சொல்லவும், அந்த கிளாஸ்ல இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஸ்டாஃப்ப பார்த்து சிரிக்குதுங்க. அதுல கடுப்பான மேத்ஸ் டீச்சர் மேய பிரின்சிபால்ட்ட கொண்டு நிப்பாட்டியிருக்காரு. பிரின்சிபலும் மேய் கிட்ட, "மேய் நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. உனக்கான ஒரு சூப்பர் ஸ்கூல் பார்த்து வச்சுக்க. நான் உன்னைய அங்க சேர்த்து விடுறேன்." அப்படின்னு சொல்லவும், "இல்ல எனக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் செட் ஆயிட்டாங்க. நான் இங்கேயே படிச்சுக்கிறேன்னு" சொல்லவும், "இல்ல நீ அங்க போனா உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் செட் ஆயிருவாங்க. உன்னைய நான் வேற ஸ்கூல்ல சேர்த்துடுறேன்." அப்படின்னு சொல்லவும், அவ ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேய் கிட்ட, "நீ ரொம்ப வொரி பண்ணிக்கிடாத. நாங்க எப்போதுமே உன் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்போம். அதுவும் இல்லாம நீ போற ஸ்கூல் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்கூல். உனக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி." அதுக்கு மேய், "இல்ல எனக்கு நீங்க தான் முக்கியம். எனக்கு மேத்ஸ்ல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டே இல்ல." அப்படின்னு சொல்லிக்கிறா. மேய் அப்படியே அவ ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசிட்டே போயிட்டு இருக்கும்போதுல, கார்ல இருந்து வந்த ஒருத்தன் அவள தூக்கிட்டு போயிருதான். கட் பண்ணி அடுத்த சீனா ஃபைட்டுக்கு ரெடியா இருக்கிற நம்ம ஹீரோவ காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவரு ஒரு ஃபைட்டரா அப்படின்னு பார்த்தா ஃபைட்டர்லாம் கிடையாது. எதுக்காக இவர் ஃபைட் பண்றாரு அப்படிங்கிறது அந்த படத்துல இன்னொரு ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலா அந்த ஃபைட் வந்து ஒரு ஃபிக்சிங் மேட்ச். காசுக்காக ஃபைட் பண்றான். இதுல வந்து இவன் தோக்கணும் ஆக்சுவலா. ஆனா சொல்லப்போனா அந்த ஆப்போனன்ட்ட அடிச்சு இவன் ஜெயிச்சது தான். அடிச்ச அடியில ஆப்போனன்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி கிடக்குறான். ஆக்சுவலா இது ஒரு ஃபிக்சிங் மேட்ச். நம்ம ஹீரோ வந்து தோக்கணும். ஆனா ஜெயிச்சது தான். அதுக்காக தான் ஆப்போனன்ட் ஹீரோட்ட கேட்கறாங்க, "உன்ட்ட காசு குடுத்து தானே விளையாட வச்சேன். எதுக்கு நீ அவன அடிச்சு இப்படி கொல்ற அளவுக்கு ஆக்கிட்ட?" அப்படின்னு சொல்லி அவன் மேல பயங்கரமா கடுப்பாயிருந்தாங்க. நம்ம ஹீரோ பேரு லூக். லூக் வேகமா ஒரு பாருக்குள்ள நடந்து போனான். அங்க உட்கார்ந்திருந்தவன பிடிச்சு வேகமா அடிக்க ஆரம்பிச்சான். எதுக்காக அடிக்கிறான்னா, லூக் மேல இவன் தான் ஃபேக்கா பந்தயம் கட்டியிருப்பான். அதாவது நீ தோத்து போணும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த அடி வாங்கினவன் என்ன சொல்றான்னா, "இங்க இருக்கிற 90% பீப்பிள்ஸ விட நீ நல்லாவே ஃபைட் பண்ணுன்னு உனக்கே தெரியும். ஆனா அத வச்சு என்ன புண்ணியம்? உன்னால ஒரு காசுமே பார்க்க முடியல. அதுக்காக தான் நான் இப்படி ஃபேக்கா ஒரு பெட் கட்டி விளையாண்டேன். ஆனா நீ அது தெரியாம அவன அடிச்சு கோமாக்கு ஆக்கி, அதெல்லாம் இன்டர்நெட்ல வைரல் ஆகி, இதனால எனக்கு $1,000,000 லாஸ்" அப்படின்னு சொல்றான். ஆனா இதெல்லாம் விட நீ டொசஸ்கிக்கு குடுத்த லாஸ்லாம் இத கம்பேர் பண்ணும்போதுல ரொம்பவே கம்மி தான். டொசஸ்கி ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்றான். டொசஸ்கின்னா யாரு? அடுத்த கட்ட ட்விஸ்ட் அதான். டொசஸ்கிங்கிறது வேற யாரும் இல்ல. ரஷ்யன் கேங் லீடர். இப்போ உன்னோட தலைய தான் நான் டவுன் பேமெண்ட்டா குடுக்க போப்போறேன். உனக்கே தெரியும் ரஷ்யன்ஸ்லாம் யாரு அப்படின்னு. அப்படி கட் பண்ணி அடுத்த சீனா, கார்ல மேய கடத்தின அந்த கேங், அவங்க கேங் லீடர்ட்ட கொண்டு மேய ஒப்படைக்கிறாங்க. அந்த கேங் லீடர் மேய பார்த்தோனோனே சர்ப்ரைஸ் ஆயிருதான். எந்திரிச்சு வந்துட்டு மேய்ட்ட, "இவ என்னோட சொந்தக்கார பொண்ணு. இவ தான் உன்னைய பத்தி சொன்னா. இப்படி உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் மெமரி பவர் இருக்குன்னு உன்னோட டீச்சர்ட்டயும் கேட்டோம். உனக்கு வந்து எக்ஸ்ட்ரீமான மெமரி பவர் இருக்கு. உன்னோட மூளை வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. அதுக்காக தான் உன்னைய இங்க கொண்டு வந்திருக்கோம்." அப்படின்னு மேய்ட்ட அந்த கேங் லீடர் சொல்றான். இந்த சைனீஸ் கேங் லீடர் பேரு ஹான்ஜோ. ஹான்ஜோ மேய்ட்ட என்ன சொல்றான்னா, "இப்போ கம்ப்யூட்டர்லாம் வந்து யாராலயும் நம்ப முடியல. அத ஈஸியா கிராக் பண்ணிர்றாங்க. இப்போ உனக்கு ஒரு பேப்பர்ல ஒரு நம்பர் காமிப்போம். அந்த நம்பர நீ மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும்." அப்படின்னு ஹான் மேய் கிட்ட சொல்றான். மேய் இந்த டீலுக்கும் ஒத்துக்கல. ஹான் பதிலுக்கு கோவப்பட்டு அங்க அடுக்கி வச்சிருந்த அபாகஸ் நம்பர் ஆர்டர்ஸ்லாம் கொஞ்சம் குழப்பி விட்டுட்டு, "இதுக்கு நீ ஒத்து வரலன்னா, நான் உங்க அம்மாவ கொன்றுவேன்." அப்படிங்கிற மாதிரி ஹான் மேய மிரட்டுறான். மேய் அந்த டீலுக்கு ஒத்துக்கிற மாரி ஹான் குழப்பி விட்ட அந்த அபாகஸ் நம்பர் ஆர்டர்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ, ஒரு ஜஸ்ட் கிளிக்ல அவ வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுருதா. அவளோட மெமரி பவர பார்த்த ஹான் உண்மையிலேயே மிரண்டுருதான். "இவங்க எல்லாரும் உண்மைய தான் சொல்லியிருக்காங்க." அப்படின்னு அவள பாராட்டுறான். அப்ப ஹான் மேய்ட்ட இன்னொரு விஷயமும் சொல்றான். "உங்க அப்பா சின்ன வயசுலயே உங்க அம்மாவ விட்டு போயிட்டதா நான் கேள்விப்பட்டேன். அதுவும் இல்லாம உங்க அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லாம இருக்கு. இதுக்கு மட்டும் நீ ஒத்துக்கிட்டன்னா, நான் எல்லாத்தையுமே சரி பண்றேன்." அப்படின்னு ஹான் மேய் கிட்ட சொல்றான். அப்படியே ஹான் மேய்ட்ட சாங்ன்னு ஒருத்தன இன்டர்வியூ பண்ணிட்டு, "இவர் தான் உன்னோட புது அப்பா. உனக்கு இனிமே வரப்போற தொந்தரவுங்கள இவன் தான் சரி பண்ணுவான்." அப்படின்னு ஹான் மேய் கிட்ட சொல்றான். கட் பண்ணி அடுத்த சீனா, கார்ல போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ அவர் ஒய்ஃப்ட்ட கால் பண்ணி, "நீ வீட்ல இருந்தா வீட்ட விட்டு வெளிய போயிரு." அவசர அவசரமா லூக் வேகமா வீட்டுக்குள்ள வந்து ஆனிய தேடுறான். அதாவது அவன் ஒய்ஃப தேடுறான். அப்படி ஆனிய தேடி அவன் வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போதுல ஒரு ரூம தொறந்து பார்க்குறான். பார்த்து ஷாக் ஆயி அப்படியே தல குனிஞ்சு நிக்கிறான்.
பார்த்தா பார்ல சொன்ன டொசஸ்கி வேஸ்லி அதாவது ரஷ்யன் கேங் லீடர் தான் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். வேசிலி கூடவே 3 பேர் வந்து நம்ம லியூக்கோட ஒய்ஃப் ஆனிய கொன்றுதாங்க. வேசிலி லியூக்கிட்ட என்ன சொல்றான்னா, "நாங்க சொன்னத செய்யலன்னா, நீ இத விட மோசமாவே அனுபவிப்ப." அப்பதான் தெரியுது லியூக்கோட ஒய்ஃப் பிரெக்னன்ட்டா இருக்கா. பிரெக்னன்ட் லேடியும் கூட பார்க்காம கொன்றுதாங்க. கொன்னுட்டு என்ன சொல்றான்னா, "இத நாங்க கொல்லல. நீ தான் கொன்னேன்னு ஒத்துக்கிறேன். உன்னோட அப்பா, அம்மா செத்துட்டாங்க. உனக்கு அண்ணன், தங்கச்சி யாரும் இல்ல. அப்படி இருந்தாங்கன்னா, எல்லாத்தையுமே நான் கொன்றுப்பேன். உனக்கு இருந்த ஒரே சொந்தம் உன் ஒய்ஃப் தான். அவளையும் நான் கொன்னுட்டேன். நீ இங்கிருந்து இப்போ போகலாம். ஆனா என்னோட ஆட்க உன்னைய வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. யாராவது உன்ட்ட குளோஸா பழகுறதுக்கோ, இல்லாட்டா ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கோ இல்லாட்டா உனக்கு ஏதாட்டு குடுக்குறதுக்கு ட்ரை பண்ணாலும், அவங்கள கொன்றுவோம் உன்னோட வைஃபை மாதிரி. இதெல்லாம் சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி, இதுக்கு மேல நீ இங்க இருந்தன்னா, நாளைக்கு உன்னோட வீட்டு ஓனரையும் நாங்க கொன்றுவோம். அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்ன் பண்ணிட்டு, அந்த ரஷ்யன் கேங் லீடர் அதாவது வேசிலி கிளம்புறான். நம்ம ஹீரோ கண்ல கோபம் கலந்த கண்ணீரோட பல்ல கடிச்சுட்டு இருக்கிறான். என்ன செய்யன்னு தெரியாம. சரி எதுக்காக இவன் மேல பெட் கட்டுறாங்க? எதுக்காக இவன இப்படி டார்ச்சர் பண்றாங்க? அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம். அப்படி கட் பண்ணி அடுத்த சீனா மேய சைனால இருந்து அமெரிக்கா கொண்டு வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பும் வாங்கிட்டாங்க. அப்படி மேய அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் மாத்துறதுக்கு கேப்டன் வூல்ஃப்ங்கிறவன் ஹெல்ப் பண்றான். வூல்ஃப்ங்கிற வேற யாரும் இல்ல. அவன் வந்து ஒரு கரப்டட் போலீஸ். அதாவது வேற ஒண்ணும் இல்ல. சில பல தப்பான வேலைகள் செஞ்சதுனால அந்த போலீஸ்ல இருந்து நீக்கப்பட்டவர் தான் அந்த கேப்டன் வூல்ஃப். இப்ப அந்த கேப்டன் வூல்ஃப் இந்த மாதிரி சீக்ரெட்டான இல்லீகலான வேலை செஞ்சுகிட்டு இருக்கான். அதாவது சில பல கேங்களுக்கு ஒர்க் பண்ணி குடுக்குற மாதிரி. அதுக்கு சில கமிஷனும் வாங்கிக்கிறான். அப்படி மேய்க்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கி குடுத்ததுக்கு சாங் கிட்ட 20% கமிஷன் கேட்கறான் அந்த பணத்துலேருந்து. அந்த பணங்கிறது எது? அப்படிங்கிறது அடுத்த ஒரு ட்விஸ்ட்டு. கேப்டன் வுல்ஃப் 20% கேட்கறான். சாங் பதிலுக்கு நாங்க 10% தான் தருவோம். அதுவே அதிகம் தான். ஆனா எங்க கேங் வந்து போலீஸ் ஆஃபீசருங்கலாம் நாய் பாய் சுட்டு தள்ள மாட்டோம். இல்ல இதுக்கு மேல நீ அடம் பிடிச்சேன்னா, அது உன்னோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சாங் கேப்டன் வுல்ஃப வார்ன் பண்றான். கட் பண்ணி அடுத்த சீனா ட்ரெயின்ல போய்க்கிட்டு இருக்க லியூக்க காமிக்கிறாங்க. லியூக்ட்ட வந்து ஒரு சின்ன பையன் கேட்கறான். "நான் உன்னோட ஃபைட்ட பார்த்துருக்கேன். ரொம்பவே சூப்பரா ஃபைட் பண்ண. அத நீ எப்படி வந்து ஒரே இதுல பஞ்ச்ல நாக் அவுட் பண்ண?" அப்படின்னு கேட்கவும், லூக் அங்கருந்து நகர்ந்து போயிருதான். எதுக்காகன்னா, ராசில் கேங் அவன வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. யார் இவன் கூட ஃப்ரெண்ட் ஆக ட்ரை பண்ணாலும் அவனையும் கொன்றுவாங்க. இப்போ சைனீஸ் கேங்கான ஹான்ஜோவோட பிசினஸ்லாம் மானிட்டர் பண்ணி வாரம் வாரம் என்ன நடக்குங்கிறத இப்போதைக்கு ஃபாதரா இருக்கிற அந்த ஹுவான் சாங்ட்ட சொல்றா. சாங்ட்ட அப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கடைகளோட வருமானம் என்ன, ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்னா சொல்லிட்டே போய்க்கிட்டு இருக்கிறா. அப்படி ஒவ்வொரு கடைகளோட ப்ராஃபிட்ட பத்தி சொல்லிட்டு இருக்கும் பட்சத்துல, சாங் ஒரு கடைய பத்தி கேட்கவும், அதுக்கு $80,000ன்னு ஒரு எக்ஸாக்ட்டா சொல்றா. அதுக்கு சாங் எக்ஸாக்ட்லாம் வேண்டாம். எனக்கு அக்யூரேட்டா எவ்வளோ ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு மேய்ட்ட கேட்கறான். பதிலுக்கு மேயும் $7,85,370 சரி போன வாரத்தோட கணக்கு என்னன்னு கேட்கவும், நம்ம லாஸ் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லவும், அந்த லாஸ் ஆன கடைக்காரன பிடிச்சு கண்ணு முன்னாடியே பயங்கரமா அடிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து. அடிச்சுட்டே இருக்கும் போதுல சாங் அவன கன் வச்சு ஷூட் பண்ணியிருந்தான். ஷூட் பண்ணிட்டு அங்க வந்திருந்த கடைக்காரங்க எல்லாத்துட்டயும் என்ன வார்ன் பண்றான்னா, யாரு கணக்குலயாட்டி எனக்கு வந்து டேலி ஆகலன்னா, எல்லாருக்கும் இதே நிலைமை தான் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிருந்தான். சாங்ட்ட ஏன் அவன கொன்னன்னு கேட்கவும், பிசினஸ் வந்து சீரியஸ் மேட்டர் அப்படின்னு சொல்றான். எனக்கு அது புரியுது. அவன கொல்றதா இருந்தா ஏன் அவன அடிச்சீங்க? ஃபர்ஸ்ட்டே அவன ஷூட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்கிறா. சாங் இந்த கேள்வி நீ இப்ப கேட்கிறல்ல, நீ இன்னுமே பிசினஸ முழுசா புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றான். லூக் இப்ப எங்க தங்கியிருக்கான்னா, நம்ம நாட்டுல ஆசிரமத்துல எப்ப வேணாலும் வரலாம், போலாம் அப்படிங்கிற மாதிரி, அமெரிக்கால யார் வேணாலும் வந்து தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு பிளேஸ்ல தங்கியிருக்கிறான். அதுவும் ரொம்பலாம் ஸ்பெசிலிட்டி இருக்காது. ஒரு பெட் மட்டும் தான் இருக்கும். அந்த பெட்ல படுத்துக்கலாம். அந்த பெட்டு கீழ நம்ம கொண்டு வந்த திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். லூக் படுத்திருக்கிற பெட்டு பக்கத்துல இன்னொருத்தன் வந்து உட்கார்றான். உட்கார்ந்துட்டு "உன்னோட ஷூ ரொம்பவே நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லவும், லூக் சொல்றான், "என்கிட்ட தயவு செஞ்சு பேசாத." அப்போ லூக் ஆப்போசிட்ல உட்கார்ந்திருந்தவன் அவன் ஷூவ கழட்டி காமிக்கிறான். அவன் கால்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கு. அவன் கால பார்த்ததுமே லூக் கொஞ்சம் இரக்கப்பட்டு, "சரி இந்த ஷூ வேணா நீ போட்டுக்க" அப்படின்னு சொல்லவும், அவனும் எடுத்து கால்ல மாட்டிக்கிறான். தூங்கிட்டு இருக்கும் போதுல அந்த சைனீஸ் கேங்ல இருந்த ஒரு லேடி மேய எழுப்பி, "உங்க அம்மா செத்துட்டாங்க. ஆனா உன்ட்ட யாருமே சொல்லல. நீ கொஞ்சம் சேஃபா இருந்துக்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்து போயிருதா. அப்படி கட் பண்ணி தூங்கிட்டு இருக்க லியூக்க காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்த எல்லாருமே அவசர அவசரமா எந்திரிச்சு அவங்கவங்க வேலைய பார்த்து கிளம்பி போறாங்க. லூக் ஆப்போசிட்ல படுத்துக்கிடந்தவன் மட்டும் இன்னும் தூங்கிட்டே இருக்கிறான். லூக் அவன் போர்வை கீழ இறக்கி பார்க்கும்போதுல அவன் கழுத்து அறுக்கப்பட்டு செத்து கிடக்குறான். லூக் என்ன செய்யணும்னே தெரியல. எதுக்காக அப்படின்னா, லூக்ட்ட அவன் கொஞ்சம் குளோஸா பழகி அவனோட ஷூவ வாங்கிட்டான். இத பார்த்த அந்த ரஷ்யன் கேங் அவன போட்டு தள்ளிட்டாங்க. பக்கத்து பெட்ல லூக் தான் படுத்து கிடந்தாங்கறக்காக அவன கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. கட்டத்துக்கு மேல சரி இதுக்கு மேல நீ இந்த பிளேஸ்க்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாரி வார்ன் பண்ணி அவன அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இப்போ அந்த சைனீஸ் கேங் லீடர் குவான்ஜோ நம்ம மேய பார்க்கறதுக்கு அமெரிக்காவுக்கு வரான். 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த சைனீஸ் கேங் லீடர் கிட்ட ஒரு பேப்பர்ல நெறைய நம்பர்ஸ்லாம் எழுதியிருக்கு. இந்த நம்பர்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணிக்க உன் ரூம்ல கொண்டு போய் அப்படின்னு சொல்றான். பதிலுக்கு இல்ல அவ்வளோ நேரம்லாம் எனக்கு தேவையில்ல. நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹேங்க்ட்ட சொல்றா. இல்ல இது ரொம்பவே முக்கியமான நம்பர். இத நீ கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்க. உங்க அம்மாவோட உயிரே இந்த நம்பர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும், இல்ல இத நான் ஞாபகப்படுத்திட்டேன். வேணா உனக்காக வேணா இன்னொரு வாட்டி சொல்லி காமிக்கிறேன். இது ரொம்ப லென்த்தா இருக்கு. ஆனா ரொம்ப போரிங்காவும் இருக்கு இந்த நம்பர் அப்படின்னு சொல்றா.
அப்போ மேயோட ஃபாதர் சாங் ஹான்ட்ட என்ன சொல்றான்னா, "இவ சொல்றான்னா கட்டாயமா ஞாபகம் வச்சிருப்பா. அத பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம்" அப்படின்னு சொல்றான். ஹான் அந்த நம்பர் எழுதியிருக்கிற பேப்பர மேய் கண்ணு முன்னாடியே எரிச்சிருதான். இப்போ அந்த நம்பர் வேற எங்கேயுமே கிடையாது. எந்த சிஸ்டத்துலயும் கிடையாது. எந்த நெட்வொர்க்லயும் கிடையாது. அந்த நம்பர் மேயோட மெமரியில மட்டும் தான் இருக்கு. அந்த நம்பர் என்ன நம்பர்? அதான் படத்தோட கதையே. லூக் நடந்து வரும்போதுல ஒரு வயசான ஆளு லூக் மேல வந்து இடிச்சுட்டு அவன்ட்ட சண்டைக்கு போறான். லூக் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாம அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிருதான். லூக் சூப்பர் மார்க்கெட்ல அவனுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு பில் பே பண்ணும்போதுல தான் அவன் பர்ஸ தேடுறான். அப்பதான் யோசிக்கிறான். அப்போ நம்ம பர்ஸ் நம்மட்ட இல்ல. அப்போ என்ன நடந்திருக்குன்னு யோசிக்கும் போது தான், அத தெரியாம இடிச்சவர் தான் அந்த பர்ஸ அவன்ட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ அந்த பெரியவர் பர்ஸ் எடுத்து நெனச்சு சிரிச்சுட்டே இருக்கும் போதுல, உள்ள இருந்தவங்க 2 பேரு அவன் கழுத்த பிடிச்சு வெளிய கொண்டு போகும்போதுல, அவன் ஃபேஸ பார்க்கவும் அந்த சூப்பர் மார்க்கெட் செக்யூரிட்டி கொஞ்சம் ஷாக் ஆயிருதான். ஷாக் ஆயிட்டு அவன ஒரு கார்ல ஏத்துறான். உள்ள வந்த டிரைவரும் அவன பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆகுறான். அப்படி ஷாக் ஆகுற அளவுக்கு லூக் என்ன வேல பார்த்திருக்கான் இதுக்கு முன்னாடி அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, அதுவும் படத்துல அடுத்த ஒரு ட்விஸ்ட். அந்த சைனீஸ் கேங் லீடர் மேய்ட்ட சில பல இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுத்துட்டு, "இந்த நம்பர் ரொம்பவே முக்கியமானது. இதெல்லாம் நீ கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க என்னன்னு உன்ட்ட சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி மெய்ய ஒரு கார்ல ஏத்தி விட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அப்படி கார்ல போயிட்டு இருக்கும் பட்சத்துல சாங் மெய்ட்ட, "உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. நீ ரொம்பவே நல்லா பிசினஸ் பண்ற. உன்ன ஹேன் நல்லா பார்த்துக்கிடுவாரு" அப்படின்னு சொல்றான். அப்படி மெய்யோட கார் போயிட்டு இருக்கும் பட்சத்துல, சைட்ல வந்து வேகமா இன்னொரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. அப்படி ஆக்சிடென்ட் செஞ்ச கார் உள்ள இருந்து இறங்குன ஒருத்தன் கன் எடுத்து டப்பு டப்புன்னு மெய் கார்ல இருந்த 2 பேத்த சுட்டுருதான். ஆக்சிடென்ட் ஆன ஒரு கார் மட்டும் இல்ல. 2, 3 கார் வந்திருக்குது மேய கடத்துறதுக்காக. சாங்க்கு இப்போ என்ன பண்ணணுன்னே தெரியல. ஏன்னா மெய்ய கடத்துறதுக்காக தான் வந்திருக்காங்க. மேய்க்கிட்டு இருக்காங்க நம்பர தெரிஞ்சுக்கிறதுக்காக. சாங் என்ன பண்றான்னா, இப்போ மெய்ய போட்டு தள்ளிட்டான்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாரி மெய்க்கு நேர் ஒரு கன்ன நீட்டுறான். நல்லா கவனிச்சீங்கன்னா, இப்போ மெய்ய தூக்க வந்திருக்கிறது ரஷ்யன் கேங்கான வெசிலி கேங் தான் இப்போ வந்து மெய்ய தூக்கிட்டு போயிருக்காங்க. சரி ரஷ்யன் கேங்குக்கு மெய்க்கு இப்படி ஒரு மெமரி பவர் இருக்குன்னு எப்படி தெரியும்? அவங்க வந்து மெய்ய எதுக்காக தூக்கிட்டு போறாங்க? அப்படிங்கிறத யோசிச்சோம்னா, அது படத்தோட அடுத்த ஒரு ட்விஸ்ட்டு. அப்படி லூக்க கார்ல கூப்பிட்டு போன 2 பேரு ஒரு 4, 5 பேரா இருக்கிற ஒரு கேங்ட்ட கொண்டு விடுறான். 5 பேர் இருக்காங்க. 5 பேரும் சேர்ந்து லூக்க பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த 5 பேத்துல இருந்த ஒருத்தன், இவன் ஒரு காலத்துல ஒரு ஹார்டான போலீஸ் ஆஃபீசர்ன்னு சொல்றான். எப்படின்னா, அந்த 5 பேருமே லியூ கூட ஒரு காலத்துல வேலை பார்த்த எல்லாருமே போலீஸ் ஆஃபீசர்ஸ் தான். இவங்க எல்லாரும் ஒரு தப்பான வேலை செஞ்சுட்டு இருக்கும் பட்சத்துல, அதுக்கு அகைன்ஸ்டா லியூக் வெளிய வரவும், அவங்க எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. மாட்டுனது மட்டும் இல்லாம, அவங்க எல்லாருமே போலீஸ்ல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இந்த போலீஸ் கேங் யாருக்காக வேலை பார்த்துருக்காங்கன்னா, ரஷ்யன் கேங் லீடரான டொசஸ்கிக்கு வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம லியூக் வெளிய வரவுமே, அதுக்காக தான் இப்ப லியூக்க பிடிச்சு பயங்கரமா அடிக்கிறாங்க. இப்ப இதுல யாருமே போலீஸ் ஆஃபீசர்ஸ் இல்ல. எல்லாருமே ஒவ்வொரு வேலை செஞ்சு பிழைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி டொசஸ்கிக்கு அகைன்ஸ்டா லூக் இருந்ததுனால, டொசஸ்கி என்ன பிளான் பண்ணான்னா, இப்போதைக்கு லூக் ஒரு கேஜ் ஃபைட்டரா இருக்கான். டொசஸ்கி லூக்குக்கு எதிரா ஒரு ஆள ரெடி பண்ணி, அவன்ட்ட காச குடுத்து, லூக்ட்ட குடுக்க சொல்லி, "இந்த மேட்ச்ல நீ தோக்கணும்" அப்படின்னு சொல்றான். எதுக்காகன்னா, அந்த மேட்சோட லூக்க போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணி, லூக்குக்கு ஆப்போசிட்ல ஒருத்தன ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஆனா லூக் அந்த மேட்ச்ல தோக்காம ஜெயிச்சு உயிரும் தப்பிச்சிருக்கான். நெறையவே காசு போட்டு தான் அந்த மேட்சே ஃபேஸ் பண்ணியிருக்கான் டொசஸ்கி. அதுலயும் டொசஸ்கிக்கு பயங்கரமான லாஸு. அதுக்காக தான் டொசஸ்கி பையன் வெஸ்லி லூக்கோட மனைவி ஆனிய கொன்றுதான். அப்படி அங்க இங்கேயுமா நாடோடியுமே அலைஞ்ச நம்ம லியூக் கடைசில அவங்க ஒண்ணா வேலை பார்த்த அந்த போலீஸ் கேங்ட்டயே மாட்டிக்கிறான். மாட்டி இப்போ செம்மத்தியா மாத்து வாங்கிட்டு கிடக்குறான். அந்த கேங்ல இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீசர் அவன்ட்ட இருந்து ஒரு கன் எடுத்து லூக்ட்ட குடுத்து, "உன்ன நீயே சூசைட் பண்ணிக்க" அப்படின்னு சொல்லவும், லூக் அத வாங்க மறுத்துட்டு அங்கருந்து கிளம்பிருறான். அப்போ அந்த போலீஸ் ஆஃபீசர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, "நீ இங்கருந்து போனன்னா உன்ட்ட பேசுற எல்லாத்தையுமே கொன்றுவாங்க. நீ எதுக்கு எல்லாத்தையும் சாகடிக்கன்ட்டு போற?" அப்படின்னு சொல்லவும், லூக் எதுவுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு அப்படியே நடந்து போய்க்கிட்டே இருக்கிறான். அப்படி கட் பண்ணி அடுத்த சீனா ரஷ்யன் கேங்ட்ட மாட்டியிருக்கிற மேய் கிட்ட அந்த ரஷ்யன் கேங் லீடர் டொசஸ்கி அந்த நம்பர கேட்குறான். டொசஸ்கி எவ்வளவோ அந்த நம்பர கேட்கவும் மே அத சொல்லவே இல்ல. "நீ ரொம்பவே பிரேவ் கேர்ள் தான். சரி இந்த நம்பர் என்ன நம்பர்ன்னு உனக்கு தெரியுமா? எதுக்காக உன்னைய எல்லாரும் துரத்துறாங்கன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லவும், "அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது" அப்படின்னு சொல்றா மேய். அப்போ டொசஸ்கி மேய் கிட்ட, "இந்த மாதிரி உனக்கு சூப்பர் பவர் இருக்கு. நீ எங்க போற? எங்க வாரன்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லுன்னு" கேட்கவும், "உனக்கு யாரோ சொல்லியிருக்காங்க" அப்படின்னு மேய் சொல்லவும், ஆமா டொசஸ்கி சொல்றான், "சைனீஸ் கேங்ல நான் ஒரு சீக்ரெட்டான ஒரு ஸ்பை வச்சிருந்தேன். அவ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா" அப்படின்னு சொல்லி அவளையும் வர சொல்றான். அந்த லேடி யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேய்ட்ட ஒரு நைட் வந்து, "உங்க அம்மா செத்துட்டாங்க. அத இந்த கேங்ல யாருமே உன்ட்ட சொல்லாம மறைக்கிறாங்க" அப்படின்னு சொன்னல்ல, அந்த லேடி தான் இந்த ரஷ்யன் கேங்குக்கும் ஒர்க் பண்ணியிருக்கா. அந்த சைனீஸ் லேடி இந்த மேய் கிட்ட என்ன சொல்றான்னா, "உனக்கு தெரிஞ்ச அந்த சீக்ரெட்டான சீரியல் நம்பர இவங்க கிட்ட சொல்லிரு. இவங்க உனக்கு நெறையவே காசு தருவாங்க, சைனீஸ் கேங்க விட" அப்படின்னு சொல்லவும், "இல்ல நீ ஒரு ஸ்டூபிட் லேடி. நீ ஏமாத்திட்ட. உன்னைய எப்படி நான் நம்புவேன்?" அப்படி இப்படின்னு திட்டுறா. மேயும் அந்த லேடியும் சைனீஸ்ல பேசிக்கிறாங்க. சுத்தி இருந்த ரஷ்யன்ஸ்க்கு அது என்னன்னே புரியல. இங்கிலீஷ்ல பேசுங்கன்னு சொல்லவும், மறுபடியும் சைனீஸ்லயே மே அந்த லேடிட்ட, "உனக்கு பிசினஸும் வராது, ஒண்ணும் வராது. நீ அங்க எப்படி ஏமாத்திட்டு இருந்தியோ, அதே மாரி இங்க தான் ஏமாத்திட்டு இருக்க. இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா அவங்க உன்னைய சுட்டு கொன்றுவாங்க" அப்படின்னு மேய் அந்த லேடிட்ட வார்ன் பண்றா.
அந்த ரஷ்யன் கேங் லீடர் அவன் என்ன சொல்றான்னு கேட்கவும், இல்ல அவ எதுவுமே சொல்லலன்னு சொல்லவும், பின்னாடி இருந்த அந்த ரஷ்யன் கேங் லீடர் டொசஸ்கியோட பையன் வெசிலி அந்த லேடிய சுட்டு கொன்றுதான். இந்த ரஷ்யன் மாஃபியா கேங் இந்த பில்டிங்ல இருக்கிறது எப்படியோ அந்த போலீஸ்க்குலாம் தெரிஞ்சுட்டு, இந்த போலீஸ் அந்த பில்டிங்க சரவுண்ட் பண்ணவும், அவங்க எல்லாரும் தங்கியிருந்த அந்த ரூம் டோர வெளிய இருந்து போலீஸ்லாம் தட்டுறாங்க. அந்த டைம்ல மேய்க்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் எடுத்துக் குடுக்க உதவிய அந்த கேப்டன் வூல்ஃப்ங்கிறவனும் அந்த போலீஸ் டீமோட போலீஸா அவனும் அங்க இருக்கிறான். அப்போ கேப்டன் வூல்ஃப் அந்த சைனீஸ் கேங்ட்ட ஒரு டீல் பேசுறான். மேய் இங்க தான் இருக்கிறா. மேய் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு கேட்ட மாதிரி 20% பிளஸ் ஒரு 10% தந்தீங்கன்னா, அவள பிடிச்சு நான் உங்ககிட்ட குடுத்துருவேன். அப்படிங்கிற மாரி கேப்டன் வூல்ஃப் அந்த சைனீஸ் கேங்ட்ட ஒரு டீல் பேசுறான். ஆனா, அந்த ரஷ்யன் மாஃபியா கேங்கும் வூல்ஃப்ட்ட இன்னொரு டீல் போடுறாங்க. உனக்கு சைனீஸ் கேங் எவ்வளோ தாரேன்னு சொல்லியிருந்தாங்க. அத விட 5% நாங்க அதிகமாவே தாரோம். இங்க இருந்து நீ அந்த வந்திருந்த போலீஸ் எல்லாம் கூப்ட்டு போயிரு அப்படின்னு இன்னொரு டீல் போடுறான். அப்பவுமே இதான் நம்மளுக்கு கரெக்ட் டைம். இங்கருந்து எஸ்கேப் ஆயிரலான்னு ஒரு பிளான போட்டு, அந்த ரூம்ல இருந்து இன்னொரு ரூம் போயி, வெளிய டோர் வழியா அந்த பைப்ல இறங்கி கீழ எஸ்கேப் ஆயி ஓடிருதா. ஃபைனலா 30% எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சைனீஸ் கேங்ட்ட வூல்ஃப் டீல் போட்டு ஒத்துக்குறாங்க அதுக்கும். இப்போ ரஷ்யன் கேங்க்கு ஆப்போசிட்டா வூல்ஃப் மாறிதான். இப்போ ரஷ்யன் மாஃபியாட்ட என்ன சொல்றான்னா, நாங்க எல்லாரும் உன்னைய சரவுண்ட் பண்ணிட்டோம். இப்போ உன்னைய அரெஸ்ட் பண்ண போப்போறோம் அப்படின்னு சொல்லவும், அந்த மாஃபியா என்ன சொல்றான்னா, நீ தேடி வந்த மேயே இங்க இல்ல. அவளும் கீழ இறங்கி எஸ்கேப் ஆயி ஓடிட்டா. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ண பிடிக்கிறதுக்கு வழிய பாரு. அந்த பொண்ணுட்ட தான் எல்லா சீக்ரெட்டும் இருக்கு. அப்படின்னு சொல்லவும், கேப்டன் வூல்ஃப் அந்த பொண்ணுட்ட என்ன இருக்குன்னு சொல்லவும், அந்த வால்ட்டோட சீரியல் நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படி அந்த வால்ட் என்ன வால்ட்? இப்ப அந்த போலீஸ் சரவுண்ட் பண்ண இடத்துல இருந்து மேய் எஸ்கேப் ஆயி வேற ஒரு இடத்துக்கு ஓடி போய்க்கிட்டு இருக்கிறா. அந்த சைனீஸ் கேங் லீடர் ஜாங்ட்ட அந்த பொண்ண பிடிக்கிறதுக்கு வழிய பாரு. இல்லாட்டா உன் தல இருக்காது. அப்படிங்கிற மாதிரி அவன் இவன்ட்ட வார்னிங் குடுக்குறான். ஒரு பக்கம் கூட ஒர்க் பண்ண பழைய போலீஸ் டார்ச்சர். இன்னொரு பக்கம் வேசிலி அதாவது ரஷ்யன் மாஃபியா அவங்க டார்ச்சர். இதெல்லாம் தாங்க முடியாம ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் முன்னாடி குதிச்சு செத்துரலாம் அப்படிங்கிறதுக்காக பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணிட்டு நிக்கிறான். பார்த்தா அதே ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் மேயும் வந்திருக்கா. அதாவது அந்த ரஷ்யன் கேங்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகி லூக் மேய பார்க்குறான். மேய் எதையோ பார்த்து பயந்த மாதிரி முன்ன நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறா. லூக் மேய பார்த்துட்டு யார் அந்த பொண்ணு பயந்த மாதிரி போறா அப்படின்னு அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து நகண்டு வந்துருதான். இந்த சீன் தான் இந்த படத்தோட கனெக்டிங் பாயிண்ட்டே. அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல இந்த படத்துல இதான் வச்சிருப்பாங்க. அதாவது மேயும் நம்ம ஹீரோவும் ஒருத்தர் தெரியாதவங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள என்ன ஒரு கனெக்ஷன்னா, இப்போ இந்த லூக்கோட ஒய்ஃப கொன்னது இந்த ரஷ்யன் கேங் தான். அதே கேங் தான் இப்போ மேயும் ஃபாலோ பண்ணுது. அத பார்த்த லூக், சரி எதுக்காகடா இந்த கேங்க பார்த்து அந்த பொண்ணு ஓடி ஒளியிறா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த பொண்ணையும் பார்க்குறான். அந்த பொண்ணும் அவங்க கண்ல பற்றக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு பில்லர் பின்னாடி அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு வரா. கன்ஃபார்மே பண்ணிக்கிறான் லூக், இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. அதே டைம்ல அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு ட்ரெயின் வந்து நிக்குது. அந்த ட்ரெயினுக்குள்ள நம்ம மேய் ஏறி உள்ள போய்க்கிடுதா. அதே ட்ரெயின்ல அந்த ரஷ்யன் கேங் ஏர்றத பார்த்த லூக், சரி இது சரியில்ல. அந்த பொண்ண காப்பாத்துறதுக்காக அந்த ட்ரெயின்ல ஏறுறதுக்காக ட்ரை பண்றான். பார்த்தா டக்குன்னு அந்த ட்ரெயினோட டோர்லாம் க்ளோஸ் ஆயிருது. ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து வேகமா மூவ் ஆகுது. லூக்கும் அந்த ட்ரெயினுக்கு ஏத்தாப்புல வேகமா ஓடி போய் அந்த ட்ரெயின எப்படியோ பிடிச்சிருதான். ஆனா மேய் எங்க இருக்கா? எங்க போயிட்டு இருக்கா? அப்படிங்கிறது கேப்டன் வூல்ஃப்க்கு எப்படியோ தெரியுது. லூக்கும் ஒரு வழியா ட்ரெயின் மேல ஏறி அந்த ட்ரெயின் உள்ளக்க புகுந்துருதான். மேய் முன்னாடி போறா. அதுக்கு பின்னாடி ரஷ்யன் கேங் அவள ஃபாலோ பண்ணுது. அவங்கள லூக் பின்னாடி ஃபாலோ பண்ணி போய்க்கிட்டே இருக்கிறான். ஆனா லூக் ஃபாலோ பண்றத அந்த ரஷ்யன் கேங்க்கோ, மேய்க்கும் தெரியல. அப்படி மேய ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த ரஷ்யன் கேங்ல இருக்கிறது யாரெல்லாம்னா, ஆனி அதாவது லூக்கோட ஒய்ஃப். லூக் இதான்டா நம்மளுக்கு சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த மேய ஃபாலோ பண்ணிட்டு போற அந்த ரஷ்யன் கேங் மெம்பர்ஸ்லாம் போட்டு புரட்டி புரட்டி எடுக்கிறான். சொல்லவே வேணாம், இப்போ ஒரு கேஜ் ஃபைட்டர் வேற. அவன் கத்துக்கிட்ட மொத்த வித்தைய அந்த ரஷ்யன் கேங்ட்ட காமிக்கிறான். மேய் லூக்க பார்த்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னவன் இவங்க கூட எதுக்குடா சண்டை போடுறாங்கிற மாதிரி ஒரு பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல குழப்பத்தோட நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அப்படி சண்டை போட்டு இருக்கும் பட்சத்துல அந்த ரஷ்யன் கேங்ல உள்ள ஒருத்தன் அவன்ட்ட இருந்த கன்ன எடுத்து லூக் பக்கத்துல நீட்டவும், லூக் அவன் கைய ஒடிச்சு அவன்ட்ட இருந்து அந்த கன்ன புடுங்கிருதான். அவன் யாருன்னு பார்த்தா அவன் தான் லூக்கோட ஒய்ஃப் ஆனிய கொன்னவன். பதிலுக்கு லூக் அவன போட்டு தள்ளிருதான். அப்படி அவன்ட்ட இருந்த பர்ஸையும் எடுத்துட்டு பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்த மெய்ய பார்க்கறதுக்கு போறான். மேய் லூக்க பார்த்து பயந்து போய் நிக்கிறா. அந்த டைம்ல ட்ரெயினும் நின்றுது. டோர் ஓப்பன் ஆகவும் மேய் அது வழியா ஓடிருதா. லூக்கும் மேய ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும் போதுல அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போலீஸ்லாம் யாரையோ செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன குழந்தைய காணோம் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் வூல்ஃப்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. லூக் என்ன நினைக்கிறான், சரி இந்த குழந்தைய தான் எல்லாரும் தேடுறாங்க அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தையும் ஃபாலோ பண்ணி அவன் போய்கிட்டே இருக்கிறான். மேய் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி மக்களோட மக்களா நடந்து போயிட்டு இருக்கும் போதுல ஒரு 2 பேர் கார்ல வந்து நின்னுட்டு, "ஓ! நீ இங்க தான் இருக்கிறியா? உன்னைய நான் சேஃபான இடத்துக்கு கூட்டு போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி மேய ஒரு காருக்குள்ள ஏத்துறாங்க. பின்னாடியே மெய்ய ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்த லூக்கும் வந்துருதான். லூக் அந்த 2 பேத்து கூட சண்டை போடும் போதுல மெய் கார்ல இருந்து எஸ்கேப் ஆகும் போதுல லூக் மேய் கிட்ட, "நீ என்னைய பார்த்து பயப்பட தேவையில்ல. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். நான் உன்னைய ஹர்ட் பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லவும், அங்க 2 கேங்கும் வந்திருந்தாங்க. அதாவது சைனீஸ் கேங் ஒரு பக்கம் வந்து நிக்கிறாங்க. ரஷ்யன் கேங் ஒரு பக்கம் வந்து நிக்காங்க மெய்ய தேடி. சரி இங்க இருந்தா நம்மளுக்கு சேஃப்டி இல்ல அப்படின்னு மெய் அந்த கார்ல தூக்கிட்டு நம்ம ஹீரோ லூக் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறான். 2 கேங்குமே மெய் இருக்கிற கார ஃபாலோ பண்ணி கண்ண வச்சு ஷூட் பண்ணிட்டே போறாங்க. அப்படி வேகமா கார்ல போயிட்டு இருக்க லூக் ஒரு பிளான் பண்றான். ஒரு சந்துக்குள்ள புகையா இருந்ததும் அந்த சந்துக்குள்ள கார விட்டு
கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டியிருந்தா. அந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க கார நிப்பாட்டிட்டு கீழ இறங்கி வந்து லூக் இருந்த காருக்குள்ள பார்க்குறாங்க. யாருமே இல்ல. பார்த்தா லூக் கீழ இறங்கி நின்னு அவங்க 3 பேத்தையுமே சுட்டு கொன்றுதான். அப்போ பயந்து போய் கீழ உட்கார்ந்திருந்த மேய் கிட்ட, "லூக் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். என்னைய நம்புறியா?" அப்படின்னு சொல்லவும், மேய் எதுவுமே சொல்லனால, "சரி நீ நம்பலன்னா போ" அப்படின்ட்டு லூக் அங்கருந்து கிளம்பிருதான். மேயும் அவன் பின்னாடியே போயிருதா. அப்போ அந்த ரஷ்யன் கேங்ல உள்ள ஒருத்தன் வுல்ஃப்ட்ட சொல்றான், "இதுல லூக்கும் உள்ள வரான். லூக் எங்கேருந்து வரான்?" அப்படின்னு கேட்கவும், வுல்ஃப் கொஞ்சம் ஷாக் ஆயிருதான். ஏன்னா வுல்ஃப், லூக் எல்லாருமே ஒரு காலத்துல ஒண்ணா வேல பார்த்தவங்க. அதாவது போலீஸா இருந்தவங்க. லூக் மேய ஒரு பெரிய ஹோட்டல்ல தங்க வச்சிருக்கான். ரஷ்யன் கேங்க்கு அவன் எங்க இருக்கன்னே தெரியல. ஆனா சைனீஸ் கேங்க்கு மேய் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சுட்டாங்க. மேய் லூக்ட்ட "எதுக்காக நீ என்னைய காப்பாத்துன?" அப்படின்னு கேட்கவும், லூக் பதிலுக்கு, "நான் உன்னைய காப்பாத்தல. நீ தான் என்னைய காப்பாத்துன. நான் ட்ரெயின் முன்னாடி குதிச்சு சாகலான்னு தான் இருந்தேன். உன்னைய பார்த்து தான் நான் உன்னைய காப்பாத்திருக்க வந்தேன். ஸோ நீ தான் என்னைய காப்பாத்திருக்க." அப்படிங்கிற மாரி சொல்றான். "என்னோட பேரு லியூக்" அப்படின்னு சொல்றான். பதிலுக்கு மேயும் "என்னோட பேரு மேய்" அப்படிங்கிற மாரி 2 பேரும் ஹேண்ட் ஷேக் குடுத்து கொஞ்சம் க்ளோஸ் ஆயிக்கிறாங்க. லூக் மேய்ட்ட "உன்னோட பேரண்ட்ஸ்லாம் யாரு? அவங்கலாம் எங்க இருக்குன்னு?" கேட்கவும், மேய் "நான் வந்து ஒரு அடாப்டட். இப்போதைக்கு சாங்கிறவன் தான் என்னோட அப்பா" அப்படின்னு சொல்லவும், "எதுக்காக அந்த கேங் உன்னைய அடாப்ட் பண்ணணும்னு?" கேட்கவும், "ஒரு நம்பருக்காக என்னைய அடாப்ட் பண்ணி வச்சுருக்காங்க" அப்படின்னு சொல்றா. "என்னது நம்பரா? உன்ட்ட ஒரு கம்ப்யூட்டர் இல்ல, எந்த கேட்ஜெட்டுமே இல்ல. பின்ன எப்படி உனக்கு நம்பர் தெரியும்?" அப்படின்னு சொல்லவும், பதிலுக்கு மேய் லூக்ட்ட, "உனக்கு சைனீஸ் கேங் லீடர் ஹுவான் சான் தெரியுமா? அவன் என்கிட்ட ஒரு பெரிய நம்பர் சொல்லியிருக்கான். அது ஒரு சீக்ரெட் நம்பர். அந்த நம்பர கேட்டு ரஷ்யன் கேங்கும் டார்ச்சர் பண்றாங்க, போலீஸும் டார்ச்சர் பண்றாங்க. இப்ப எனக்கு என்னதான் செய்யன்னு தெரியல. சரி அது என்ன நம்பர்ன்னு?" கேட்கவும், "அது உன்ட்ட சொல்றதுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அது ஒரு லாங் நம்பர். அது மட்டும் இல்லாம அது வெறும் போரிங்" அப்படின்னு சொல்றா. லூக் மேய்ட்ட, "அது தனிப்பட்ட நம்பரா? இல்லாட்டா குரூப் ஆஃப் நம்பரா?" அப்படின்னு கேட்கறான். மேயும் பதிலுக்கு லூக்ட்ட, "அதுல 5 நம்பர் முன்னாடி 7 இருந்துச்சு. 8 நம்பர் முன்னாடி 3 இருந்துச்சு. அது எல்லாமே மறுபடி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அந்த நம்பர்ஸ்லாம். இதுல 3, 7ன்னு தான் நெறைய டைம் ரிப்பீட் ஆயிட்டே இருந்துச்சு. இதுல வேற ஒண்ணும் இன்ட்ரஸ்டிங்கா எதுவுமே இல்ல" அப்படின்னு சொல்லவும், லூக் மேய்ட்ட, "இது ஒரு நம்பரே கிடையாது. லெஃப்ட் டூ ரைட்டோ இல்லாட்டா ரைட் டூ லெஃப்ட்டோ அந்த நம்பர்ஸ்லாம் நல்லா கவனிச்சேன்னா, அது ஒரு வார்த்தை. அதாவது நெறைய பணம் கொண்ட ஒரு பெரிய லாக்கரோட பாஸ்வேர்ட்" அப்படின்னு லூக் மேய் கிட்ட சொல்றான். இப்போ இந்த சைனீஸ் கேங் அதாவது மெய்யோட ஃபாதர் சாங்குங்கிறவன் மெய்ய ட்ரேஸ் பண்ணி எப்படியோ அந்த மெய் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு வந்துருக்கான். சாங் அந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட்ட கேட்குறான், "இப்படி ஒரு சைனீஸ் பொண்ண ஒருத்தன் கூப்ட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணு எந்த ரூம்ல இருக்கான்னு?" கேட்கவும், அந்த ரிசப்ஷனிஸ்ட், "இல்ல அதெல்லாம் நாங்க சொல்லக்கூடாது. அது வந்து ரூல்ஸ்லயே கிடையாது" அப்படின்னு சொல்லவும், "இல்ல நான் அந்த பொண்ணோட அப்பா தான் வந்திருக்கேன். என் பொண்ண கடத்திட்டு போயிட்டாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "சரி நான் போலீஸ் கால் பண்றேன்" அப்படின்னு அவ போலீஸ் கால் பண்ணயுமே, சாங் ஒரு கன் எடுத்து, "மரியாதையா ரூம் நம்பர சொல்றியா இல்லையா?" அப்படின்னு கேட்குறான். இவன் கன் எடுத்து அந்த ரிசப்ஷனிஸ்ட்ட மிரட்டுறத பார்த்து அந்த ஹோட்டல் செக்யூரிட்டீஸ்லாம் போலீஸ்க்கு கால் பண்ணியிருந்தாங்க. போலீஸும் டக்குன்னு அந்த ஹோட்டலுக்கு வந்துருந்தாங்க. அந்த சைனீஸ் கேங்கும், போலீஸும் பயங்கரமா கன்ன வச்சு ஷூட் பண்ணி சண்ட போட்டுக்கிறாங்க. "என்னடா கன் சவுண்ட் கேட்குது?" அப்படின்னு லூக் மேல இருந்து கீழ பார்க்குறான். 2 கேங்கும் சண்ட போட்டுக்கிட்டு இருக்காங்க. "எப்புட்றா இவங்கலாம் இவ்வளோ ஃபாலோ பண்றாங்க?" அப்படின்னு லூக் மேய செக் பண்றான். செக் பண்ணத பார்த்தா, மேயோட பாக்கெட்ல ஒரு மொபைல் ஃபோன வச்சிருக்காங்க. அத தூர தூக்கி போட்டுருதான். கீழ ஒரு பக்கம் சைனீஸ் கேங்கும், போலீஸும் சண்ட போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல லூக் மேய் கிட்ட, "சரி உன் மனசுல இருக்கிற அந்த நம்பர எழுதி என்ட்ட தந்துரு" அப்படின்னு சொல்லவும், அவளும் யோசிக்காம அந்த நம்பர எழுதி லூக்ட்ட குடுத்துருதா. அந்த சைனீஸ் கேங் மேய் இருக்கிற ரூம் நம்பர தெரிஞ்சுட்டு, மேய தேடி அந்த ரூமுக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. லூக் மேயோட கைய பிடிச்சுட்டு வெளிய வந்துருதான் அந்த ரூம விட்டு. சாங்கும் மேய தேடி அந்த ரூம் கிட்ட வரவும் 2 பேரும் மீட் பண்ணி மாத்தி மாத்தி சுட்டுக்கிடுறாங்க. லூக் மாடியில இருந்து மேய கூப்ட்டு கீழ எஸ்கேப் ஆகும் பட்சத்துல, நெறைய மக்கள அந்த சைனீஸ் கேங் கண்ண காமிச்சு மிரட்டி உட்கார வச்சிருக்காங்க. அதுக்குள்ள மேய் புகுந்துக்கிறா. லூக் அந்த சைனீஸ் கேங் கூட சண்ட போட்டுட்டு இருக்கான். அப்படி சண்ட போட்டுட்டு இருக்கும் பட்சத்துல சாங்கும் உள்ள புகுந்துருதான். உள்ள புகுந்து லூக்க சுட ட்ரை பண்ணும் பட்சத்துல, லூக் அங்க இருந்து ஒருத்தன பிடிச்சுட்டு ஜன்னல் வழியா கீழ குதிச்சிருதான். பார்த்தா அவனுக்கு எந்த அடியுமே படல. வெளிய வெயிட் பண்ணிட்டு இருந்த போலீஸ்காரங்க லூக் மேல இருந்து குதிச்சத பார்த்ததும் அங்க வந்துருந்தாங்க. அந்த போலீஸ பார்த்த லூக் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருதான். இவன் சாங் கையில மேய் மாட்டிக்கிட்டா. ஆனா மேய கூப்பிட்டா அவன் எப்படி வெளிய வருவான்? ஏன்னா போலீஸ்காரங்க நெறைய பேர் வெளிய இருக்காங்க. அவன் எப்படி மெய்ய கூப்பிட்டு வெளிய வரான்னா, மக்களோட மக்களா கலந்து வெளிய வந்துருதான். அப்படி வெளிய வந்துட்டு இருக்கும் பட்சத்துல போலீஸ்காரங்க எல்லாருமே தேடுறாங்க மெய்ய. அந்த சின்ன பொண்ணு எங்கேயாட்டும் வாராளா அப்படிங்கிற மாரி பார்க்குறாங்க. ஆனா யார் கண்ணுக்குமே தெரியல. ஆனா அதுல ஒரு போலீஸ்காரங்க சாங் கையில மெய் இருக்கிறத பார்த்துருந்தாங்க. அந்த சைனீஸ் கேங்கு அந்த போலீஸ்காரன சுட்டுருதாங்க. பதிலுக்கு அந்த போலீஸ்காரங்களும் அந்த சைனீஸ்கார பயங்கரமா சுடுறாங்க. எப்படியோ சாங் மெய்ய கூப்பிட்டு அந்த கார்ல எஸ்கேப் ஆயிருதான் அங்கருந்து. அப்படி போலீஸ்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருந்த லூக் ஒரு டாக்ஸி பிடிச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போய்க்கிட்டு இருக்கிறான். லூக் டாக்ஸில போகும்போது அந்த ரஷ்யன் கேங் மெம்பர்ட்ட இருந்து எடுத்த பர்ஸ்ல இருக்கிற ஒரு நம்பர நோட் பண்றான். அந்த நம்பர் யாரோடதுன்னா, அந்த கேங் லீடரோட நம்பர். அவன் பேரு வேசலி. வேசலிக்கு கால் பண்றான். வேசலி பதிலுக்கு, "நீ செத்து போனதா சொல்றாங்களே, நீ எப்படி எனக்கு கால் பண்ற?" அப்படின்னு கேட்கவும், "இல்ல நான் போலீஸ்ட்ட இருந்து தப்பிச்சுட்டேன். நான் தப்பிக்கும் போதுல என்னோட ஃபோனு, என்னோட பர்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு, அதனால தான் நான் வேற நம்பர்ல இருந்து கால் பண்றேன்." அப்படிங்கிற மாரி இந்த ரஷ்யன் கேங் மெம்பர் மாதிரி நம்ம லூக் அந்த ரஷ்யன் கேங் லீடர்ட்ட பேசுறான். இப்ப அந்த பொண்ணுகிட்ட இருந்து அந்த சீக்ரெட் நம்பர நான் வாங்கிட்டேன். இப்ப அந்த நம்பர் என்கிட்ட தான் இருக்கு. நான் உன்கிட்ட வந்து தந்துருக்கேன்.
பேர் தான் அப்படின்னு சொல்றான். வேஸ்லி பதிலுக்கு அந்த நம்பர என்ட்ட குடுத்துரு அப்படின்னு சொல்லவும், இல்ல போலீஸ்காரங்க என்னைய ரொம்ப தூரமா தொரத்திட்டு இருக்காங்க. நான் உன்ட்ட இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கேன். நான் ஒரு பிளேஸ் சொல்றேன். அங்க வந்து இந்த நம்பர வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி லூக் வேஸ்லி கிட்ட சொல்றான். அதுக்கு வேஸ்லி பக்கத்துல இருந்த அந்த கேங் மெம்பர் ஒருத்தன் சொல்றான், போலீஸ்காரங்க கூட அவன பிடிச்சு வச்சுட்டு சில நேரம் நம்ம பிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு ட்ராப் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு பிளேஸ சொல்லுவோம். அந்த இடத்துக்கு அவன வர சொல்லிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லவும், வெஸ்லி என்ன பிளான் பண்றான்னா, சரி மக்கள் கூட்டமா இருக்கிற இடத்துக்கு அவன வர சொல்லிரும் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணி, அவன ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. கட் பண்ணி அடுத்த சீனா வூல்ஃப்ட்ட அந்த நாட்டோட மேயர் கேட்கறாங்க. "இந்தல எப்படி லூக் உள்ள புகுந்தான்? லூக் நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே மோசமானவன். அப்படி எந்த விஷயத்துக்காக பயப்படுறாங்க?" அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு ட்விஸ்ட்டு. வூல்ஃபும் அந்த மேயரும் சேர்ந்து அந்த லாக்கர்ல இருக்கிற காச மொத்தமா அடிக்கணும் அப்படிங்கிற மாரி பிளான் போடுறாங்க. இதுக்குள்ள லூக் புகுந்தது தான் இப்போ 2 பேத்துக்குமே பெரிய பிரச்சனையா இருக்கு. வூல்ஃப் மேயர்ட்ட என்ன சொல்றான்னா, அந்த லாக்கரோட பாஸ்வேர்ட் ஒரு சின்ன குழந்தைக்கு தான் தெரியும். அந்த குழந்தையும் இப்போ லூக்ட்ட தான் இருக்கிறா. இத விட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த சீரியல் நம்பர் இப்போ லூக்குக்கு தெரிஞ்சுட்டு, சாங் மெய்ய கொண்டு எப்படியோ அந்த சைனீஸ் கேங் லீடர்ட்ட கொண்டு ஒப்படைச்சிருதான். அந்த சைனீஸ் கேங் லீடரும் லூக்ட்ட நீ அந்த நம்பர சொல்லிட்டல்ல அப்படின்னு சொல்லவும், மெய் அந்த சைனீஸ் கேங் லீடர்ட்ட இல்ல நான் அவன்ட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு பொய் சொல்லியிருந்தான். பதிலுக்கு அந்த சைனீஸ் கேங் லீடரும் இல்ல நீ என்ட்ட பொய் தான் சொல்ற. நான் உங்க அம்மாவ கொல்ல போப்போறேன். என்ன செய்றேன் பாரு அப்படின்னு மெய்ய அந்த சைனீஸ் கேங் லீடர் மிரட்டுறான். மெய் அந்த கேங் லீடர்ட்ட எவ்வளோ கெஞ்சுறா. அவங்க எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசுனாங்க. எனக்கு சரியா இங்கிலீஷ் கூட எனக்கு புரியல. நான் உங்ககிட்ட அந்த நம்பர சொல்லவே இல்ல. தயவு செஞ்சு என்னைய நம்புங்க. நான் உங்கட்ட சொல்லவே இல்ல அப்படிங்கிற மாரி அந்த கேங் லீடர்ட்ட மெய் கெஞ்சுறா. டாக்ஸில போயிட்டு இருக்க லூக் ஒரு கால் கேர்ல பார்க்கவும், அந்த டாக்ஸி டிரைவர்ட்ட கார நிப்பாட்ட சொல்றான். லூக் அந்த கால் கேர்ல கார்ல கூப்பிட்டு இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருதான். அந்த இடம் எந்த இடம்னா, வேஸ்லி ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லியிருந்தான். அந்த இடத்துக்கு தான் லூக் இப்போ ஒரு கால் கேர்ல கூப்பிட்டு உள்ள போயிருக்கான். எதுக்காக கால் கேர்ல கூப்பிட்டு உள்ள போயிருக்கான்னா, அந்த ஹோட்டலுக்குள்ள வரணும்னா கப்புல்ஸா தான் வர முடியும். அதுக்காக தான் லூக் அந்த கால் கேர்ல கூப்பிட்டு உள்ள வந்திருக்கிறான். லூக் உள்ள வெஸ்லி இருக்கிறத பார்க்குறவும், அந்த கால் கேர்ள்ட்ட காசு குடுத்து, "நீ வந்ததுக்கு தேங்க்ஸ். இங்கருந்து நீ கிளம்பிரு" அப்படின்னு சொல்லி கால் கேர்ள வெளிய அனுப்பிச்சு விட்டுருதான். அந்த ரஷ்யன் கேங்ட்ட லூக் மெல்ல கிட்ட நெருங்கி போறான். கையில இருந்த கன் எடுத்து அந்த ரஷ்யன் கேங்க எல்லாத்தையுமே சுடுறான், அடிச்சு நொறுக்குறான். எதுக்காகன்னா, ஆனிய கொன்னது அவங்க தான். அதாவது அவன் ஒய்ஃப கொன்னது அந்த கேங் தான். அதுக்கு பழி தீர்க்கிற மாரி எல்லாத்தையுமே சுடுறான், அடிச்சு நொறுக்குறான். வெஸ்லி மட்டும் அங்க இருந்த கார்ல கூப்ட்டு இன்னொரு இடத்துக்கு கூப்ட்டு போயிருந்தான் லூக். லூக் வெஸ்லி ஃபோன்ல இருந்து அவன் அப்பாக்கு அதாவது டொசஸ்கிக்கு கால் பண்றான். லூக் டொசஸ்கிட்ட "உன்னோட பாய்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு கொன்னுட்டேன். உன்னோட பையனும் இப்ப என்ட்ட தான் இருக்கான். ஓ! என்னைய நீ பிளாக்மெயில் பண்றியா? முடிஞ்சா என் பையன நீ கொன்று" அப்படின்னு சொல்லவும், லூக் பதிலுக்கு "நான் உன் பையன கொல்லலாம் மாட்டேன். ஒரு நாய் மாரி இந்த ஊர நான் சுத்த விட போப்போறேன். என்னைய நீ எப்படி அலைய விட்டியோ, அதே மாரி நான் உன் பையன சுத்த விட போப்போறேன். இப்போ உன்னோட பையன பிடிச்சிருக்கேன். அடுத்து உன்னோட ஒய்ஃப், அடுத்து உன்னோட பேர குழந்தைகள்லாம் இப்படிதான் சுத்த விட போப்போறேன்" அப்படிங்கிற மாதிரி லூக் டொசஸ்கி வார்னிங் குடுக்குறான். "சரி இதெல்லாம் நான் உன் குடும்பத்துக்கு பண்ணக்கூடாதுன்னா, அந்த லாக்கர்ல என்ன இருக்குன்னு என்ட்ட சொல்லு" அப்படின்னு லூக் டொசஸ்கி கிட்ட கேட்கறான். டொசஸ்கியும் பதிலுக்கு என்ன லாக்கர்ன்னு தெரியாத மாரி கேட்கறான். லூக் பதிலுக்கு "அந்த பொண்ணு எல்லாத்தையுமே என்ட்ட சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம அந்த சீரியல் நம்பரையும் என்ட்ட சொல்லிட்டா" அப்படின்னு சொல்றான். டொசஸ்கி அதுக்கு அதுக்குள்ள $30,000,000 இருக்கு அப்படின்னு சொல்றான். கூடவே டொசஸ்கி லூக்ட்ட இப்போ அந்த சைனீஸ் பொண்ண எதுக்காக கடத்தி கொண்டு போயிருக்காங்கன்னா, செகண்ட் லாக்கரோட சீரியல் நம்பர மெமரி பண்றதுக்காக தான் கூப்ட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றான். சரி செகண்ட் லாக்கர்ல என்ன இருக்குன்னு கேட்கறான். டொசஸ்கி அதுக்கு "எனக்கு செகண்ட் லாக்கர்ல என்ன இருக்குன்னுலாம் தெரியாது" அப்படின்னு சொல்லிதான். லூக் "சரி ஃபர்ஸ்ட் லாக்கர் எங்க இருக்குன்னு சொல்லு. நான் அதுல இருக்க காசெல்லாம் எடுத்துட்டு உன் பையன உன்கிட்டயே விட்டுருதேன்" அப்படின்னு ஒரு டீல் போடுறான். பதிலுக்கு டொசஸ்கி லூக்ட்ட "அதுகிட்ட நீ நெருங்குனாலே உன்கிட்ட ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் இருந்தா தான் அது பக்கத்திலேயே உன்னால போ முடியும்" அப்படின்னு சொல்லிருந்தான். டொசஸ்கி சொன்னத வச்சு லூக் என்ன பிளான் பண்றான்னா, சரி நம்ம ஃபர்ஸ்ட் லாக்கர் கிட்ட போணும்னா நம்மட்ட ஆர்மி லெவல்ல ஃபோர்ஸ் இல்ல. ஆனா நம்ம பழைய போலீஸ் டீம் எல்லாம் திரட்டி கிட்ட கொண்டு போயிரலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணி, அந்த பழைய போலீஸ் டீம ஒண்ணா கூப்பிட்டு வச்சு பேசுறான். அவங்க எதுக்காக ஒத்துக்கிட்டு இங்க வந்திருக்காங்கன்னா, ஏன்னா அந்த லாக்கரோட பாஸ்வேர்ட் வந்து லூக்கு மட்டும் தான் தெரியும் இப்போதைக்கு. அந்த டைம்ல லூக் மெய் எழுதி குடுத்த அந்த பாஸ்வேர்ட் பேப்பர கொளுத்திருதான். எதுக்காக அப்டின்னா, இப்போ பாஸ்வேர்டு யாருக்குமே தெரியாது. அந்த பொண்ணு மட்டும் தான் தெரியும். அந்த பொண்ண காப்பாத்தி இங்க நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, அந்த லாக்கர்ல இருக்க அந்த 30,000,000 6 பங்கா பிரிச்சு ஆளுக்கு 5,000,000 மாரி பிரிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல எத பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். அப்டிங்கிற மாரி லூக் அங்க இருந்த அந்த போலீஸ் டீம்ட்ட பிரெயின் வாஷ் பண்றான். சரி இந்த வால்ட் இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு கேட்கவும், டொசஸ்கி என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்றான். டொசஸ்கி இதெல்லாம் உன்ட்ட சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லவும், இல்ல டொசஸ்கியோட பையன பிடிச்சு வச்சு நான் மிரட்டினேன். பதிலுக்கு அவன் இந்த இன்ஃபர்மேஷன என்ட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லவும் அவன் நம்பல. இத அவன் சொல்லவும் யாருமே நம்பல. கார் டிக்கில இருக்கிற டொசஸ்கியோட பையன் வெஸ்லிய தொறந்து காமிக்கவும் தான் எல்லாருமே நம்புறாங்க. அதுக்கப்புறம் லூக்கோட டீலுக்கு எல்லாருமே ஒத்துக்கிட்டு, அந்த லாக்கர்ல இருக்கிற காசு எடுக்கிறதுக்கு, அந்த லாக்கர் இருக்கிற இடத்துக்கு கன்னோட போறாங்க எல்லாரும். அந்த லாக்கர் ஒரு சைனீஸ் கேங் லீடரோடங்கிறதுனால, அந்த ஏரியா ஃபுல்லாவே
சைனீஸ் பீப்பிளா நெறைய பேர் இருக்காங்க. இவங்க இந்த 6 போலீஸ் டீம் உள்ளக்க போனதும், அந்த சைனீஸ் மெம்பர்ஸ்லாம் ஷூட் பண்றாங்க. பதிலுக்கு இவங்களும் ஷூட் பண்றாங்க. அப்படி சண்டை போட்டதுல சைனீஸ் கேங்ல இருந்த நெறைய பேத்த அந்த போலீஸ் டீம் சுட்டுருதாங்க. ஆனா, போலீஸ் டீம்ல இருந்த ஒருத்தன அந்த சைனீஸ் கேங்ல இருந்த ஒருத்தன் சுட்டுருதான். இப்போ போலீஸ் டீம்ல 6 பேத்துல ஒருத்தன் அவுட் ஆயிருதான். இப்போ மொத்தம் 5 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த சைனீஸ் கேங்ல இருந்த ஒருத்தன் அந்த லீடருக்கு ஃபோன் பண்ணி, "இப்படிங்க போலீஸ்காரங்க உள்ள புகுந்துட்டாங்க. என்ன பண்ணன்னே தெரியல. எல்லாத்தையுமே சுட்டு கொன்னுட்டாங்க." அப்படின்னு அந்த சைனீஸ் கேங் லீடர் ஹுவான் சுவான்ட்ட சொல்றாங்க. ஒரு வழியா அந்த சைனீஸ் கேங்லாம் சமாளிச்சு, அடிச்சு நொறுக்கி போலீஸ் டீம் லாக்கருக்கு பாம் வச்சு உடைச்சு, அந்த லாக்கர் உள்ளக்கையும் போயிருந்தாங்க. மொத்தம் 4 பேர் தான் உள்ள வந்திருக்காங்க. லூக் அந்த மீதி இருக்கிற 3 பேர்ட்ட என்ன சொல்றான்னா, "உங்கிட்ட இருக்கிற கன்னெல்லாம் கீழ போட்டுருங்க. என்ட்ட இருக்க நான் கீழ போட்டேன். எதுக்காகன்னா, அவ்வளோ காச பார்த்ததும் ஒருத்தங்க சுட்டுருவோம். இது நம்மளுக்கு தேவையில்லாதது." அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணி எல்லார் கன்னையும் கீழ போட வச்சிருந்தான். லூக் அந்த லாக்கர தொறக்கறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவனால தொறக்க முடியல. லூக் அந்த லாக்கர் பக்கத்திலே தான் அவனோட கன்னையும் வச்சிருந்தான். சடனா அந்த கன்ன எடுத்து மீதி இருக்கிற 3 பேத்தையும் சுட்டுருதான். அதுல 2 பேர் செத்துருதாங்க. வூல்ஃப் மட்டும் அரை உயிர்ல பிழைச்சுக்கிறான். வூல்ஃப இழுத்துட்டு வந்துட்டு அந்த லாக்கர தொறக்க சொல்றான். ஏன்னா வூல்ஃப்க்கு அந்த பாஸ்வேர்ட் தெரியும் ஏற்கனவே. வூல்ஃப் அந்த லாக்கர லூக்குக்கு தொறந்து குடுக்குறான். உள்ள இருக்கிற காசெல்லாம் வூல்ஃப அள்ள சொல்றான். வூல்ஃப் அந்த காசெல்லாம் ஒரு பேக்ல போட்டு வெளிய கொண்டு வந்துருதான். கூடவே லூக்கும் வெளிய வாரான். வூல்ஃப் ஒரு மேயர்ங்கிறனால வெளிய இருந்த போலீஸ்லாம் அவன எதுவுமே செக் பண்ணல. வூல்ஃப் அந்த காச ஒரு கார்ல போட்டு லூக்கும் அவனும் எஸ்கேப் ஆயிருந்தாங்க அங்கருந்து. அந்த $30,000,000 பணத்த எடுத்துட்டு லூக்கும், வூல்ஃபும் அந்த நாட்டோட சிட்டிய விட்டு கொஞ்சம் வெளிய வந்துருந்தாங்க. பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேல லூக் வூல்ஃப அடிச்சு அவன் கைய காலெல்லாம் கட்டி டிக்கில போட்டு வச்சுக்கிறான் கார் டிக்கில. லூக் வூல்ஃபோட ஃபோன எடுத்து அவன் ஃப்ரெண்ட் டேனிக்கு கால் பண்றான். டேனியும் வேற இல்ல. டேனி அந்த நாட்டோட ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன்ல தான் இருக்கான். இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட சொல்லப்போனா வூல்ஃபும், டேனியும். ஏன்னா டேனிக்கு தான் அந்த செகண்ட் லாக்கர் உள்ளக்க என்ன இருக்குன்னு தெரியும். அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ லூக் வூல்ஃப் ஃபோன்ல இருந்து டேனிக்கு கால் பண்றான். கால் பண்ணதுமே டேனி, "நான் லூக் பேசுறேன். உன்னோட பணம் எல்லாம் என்ட்ட தான் இருக்கு." அப்படின்னு சொல்லவும், டேனி தெரியாத மாரி நடிக்கிறான். அடுத்து லூக் டேனியோட ஃப்ரெண்ட் அலெக்ஸுக்கு கால் பண்றான். "உங்களோட பணம் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு. கூடிய சீக்கிரமே உங்க எல்லாத்தையுமே நான் கொன்றுவேன்." அப்படின்னு லூக் அலெக்ஸ மிரட்டுறான். டேனிட்ட கேட்ட அதே கேள்வி தான் லூக் இப்போ அலெக்ஸ்ட்டயும் கேட்கறான். "அந்த 2வது லாக்கர்ல என்ன இருக்கு?" அப்படின்னு கேட்கவும், அந்த லாக்கர்ல ஒரு டிஸ்க் இருக்கு. அதுல இந்த நாட்டோட கிரிமினல் டீட்டெயில்ஸ், டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் அது மாதிரி முக்கியமான டீட்டெயில்ஸ் அந்த லாக்கர்ல தான் இருக்கு. லாக்கர்ன்னு இல்ல, அந்த சிடில தான் இருக்கு. அந்த சிடி அந்த லாக்கர்ல இருக்கு. அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸ் லூக்ட்ட சொல்றான். கட் பண்ணி அடுத்த சீன சாங் இப்ப அலெக்ஸுக்கு கால் பண்ணி, "மெய் என்கிட்ட தான் இருக்கா. அந்த சீரியல் நம்பர் வேற யார்கிட்டயுமே போகல. இப்ப நம்ம அந்த பணத்த எடுத்துக்கலாம். பணத்த எடுத்ததுக்கப்புறம் நான் உனக்கு வந்து ஷேர் தரேன். ஆனா எனக்கு அந்த செகண்ட் லாக்கர்ல உள்ள டிஸ்க் எனக்கு வேணும்." அப்படிங்கிற மாரி ஒரு டீல் பேசுறான். அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த நம்பர நோட் பண்றதுக்கு பேனாவ எடுக்கான். எடுத்ததுமே சட்டுன்னு பக்கத்துல இருந்தவன் கழுத்துல குத்தி, கையில ஒரு கன் எடுத்து அங்க இருந்த எல்லாத்தையுமே சுட்டு கொன்றுதான். அலெக்ஸ் அங்க இருந்து மேய ஒரு கார்ல கூப்பிட்டு கிளம்பிருதான். டேனி அவன் ஆபீஸ்ல இருக்கும் போதுல அவனோட செக்ரட்டரி மேல இருந்து, "உங்களோட பிரைவேட் நம்பருக்கு அலெக்ஸ் கூப்பிடுறாரு. வந்து பேசணுமா?" அப்படின்னு சொல்லவும், டேனி உள்ள வந்து பார்த்தா லூக்கும் அங்க தான் இருக்கிறான். செக்ரட்டரிய கன்ன வச்சு அடிச்சு அவன மயக்கம் போட வச்சிருந்தான். லூக் டேனி கிட்ட, "இப்ப எனக்கு அந்த செகண்ட் லாக்கர்ல இருக்கிற அந்த டிஸ்க் வேணும். டிஸ்க்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்." அப்படின்னு சொல்லவும், "உனக்கு என்ன பைத்தியமா? இங்க வந்து கன்ன நீட்டிட்டு மிரட்டுறிய? உனக்கு என்ன பைத்தியமா?" அப்படின்னு கேட்கவும், "எனக்கு அந்த செகண்ட் லாக்கர்ல உள்ள டிஸ்க் எடுத்தா?" அப்படின்னு சொல்லவும், அவனும் எடுத்து குடுத்துருந்தான். "சரி, இது உண்மையான சிடியா இல்லையா நான் செக் பண்ணணும். சிடிய போட்டு காட்டு." அப்படின்னு சொல்லவும், அவனும் போட்டு காமிக்கிறான். உள்ள பல நெறைய டேட்டாஸ்லாம் இருக்கு. இப்ப இந்த சிடி எடுத்துட்டு லூக் டேனிய பார்க்கறதுக்கு போறான். எதுக்காகன்னா, இப்ப லூக்ட்ட இருக்கிற பணம், சிடி இதெல்லாம் குடுத்து மெய்ய காப்பாத்தணும்னு நெனைக்கிறான். டேனி லூக்க பார்த்ததுமே மெய் தலையில ஒரு கன்ன வச்சுட்டு தான் பேசுறான். சரி பணத்த எடுன்னு சொல்லவும், லூக் டேனிட்ட, "அந்த பணத்த நான் கொண்டு வராமலே இருக்கலாம். ஒருவேள அந்த லாக்கர்லயே இருக்கலாம். நான் அந்த பணத்த எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேனோ, அதே மாதிரி உனக்கே தெரியாம அந்த பணத்த நான் வச்சிருக்கேன். நீ முடிஞ்சா அத கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு எடுத்துக்கோ." அப்படிங்கிற மாதிரி லூக் டேனிட்ட சொல்றான். கையில இருந்த கன்ன மெல்ல டேனியும் கீழ வைக்கிறான். லூக்கும் அவன் கையில இருந்த கன்ன கீழ வச்சிருந்தான். 2 பேரும் 1 டூ 1 அதாவது ஒத்தைக்கு ஒத்த சண்டை போடுறதுக்கு ரெடியாயி நிக்கிறாங்க. பார்த்தா மேய் கீழ கிடக்கிற கன்ன எடுத்து டேனி கால்ல டப்பு டப்புன்னு சுட்டுருதா. டேனி கீழ விழவும், லூக் அவன்கிட்ட இருந்த இன்னொரு கன்ன எடுத்து அவன டப்பு 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 டப்புன்னு சுட்டு கொன்றுதான். இப்போ சொல்லப்போனா அந்த டிஸ்க், அந்த பணம், மேய் எல்லாமே இப்போ லூக்ட்ட சேஃப் ஆயிட்டு. லூக் மேய்ட்ட கேட்கறான், "எதுக்காக அவன சுட்ட?" அப்படின்னு சொல்லவும், மேய், "நான் டேனி இதுக்கு முன்னாடி சண்டை போடுறத பார்த்துருக்கேன். அவன் கட்டாயமா உன்னைய அடிச்சு கொன்றுவான். அதுக்காக தான் அவன் கால்ல நான் சுட்டேன்." அப்படின்னு சொல்லவும், "நீ இப்ப என்ன 2வது முறை காப்பாத்தியிருக்க. ரொம்பவே தேங்க்ஸ்." அப்படின்னு மேய்ட்ட லூக் சொல்றான். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாத்தியிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாரி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறாங்க. இப்போ கார் டிக்கில இருக்கிற வூல்ஃப், வேஸ்லி 2 பேத்தையும் லூக் கீழ இறக்கி விடுறான்.
லூக் வுல்ஃப்‌க்கு கொஞ்சம் காசு குடுத்துட்டு, "சரி உன் பிரச்சனைக்காக உனக்கு நெறைய அடிபட்டுருக்கு. இத நீ செலவு பண்றதுக்காக வச்சுக்கன்னு" சொல்லவும், "சரி உன்ட்ட இருந்த காசெல்லாம் என்ன செஞ்ச?" அப்படின்னு சொல்லவும், "நான் மேய காப்பாத்துறதுக்காக டேனிட்ட அவ்வளோ காசையும் குடுத்துட்டேன்" அப்படிங்கிற மாரி ஒரு ட்விஸ்ட் குடுத்துருதான். மேய் இப்போ அந்த சைனீஸ் கேங் லீடர் ஹுவான்சாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறா. "இப்போ உன்னோட காச உன்கிட்டயே நாங்க அனுப்பியிருக்கோம். அதுல 29,500,000 மில்லியன் இருக்கும். ஒரு 1/2 மில்லியன் வந்து செலவு பண்ணிட்டோம். அதையும் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நாங்க செட்டில்மென்ட் பண்ணியிருந்தோம். ஆனா இத விட உனக்கு இங்க எங்கெங்க என்னென்ன பிசினஸ் நடக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுலலாம் கம்பேர் பண்ணா இது ரொம்பவே கம்மியான காசு தான். அந்த காசெல்லாம் நாங்க எடுத்துட்டோம்." அப்படிங்கிற மாதிரி மேய் அந்த கேங் லீடருக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கா. எப்படின்னா, அந்த சைனீஸ் கேங் லீடர் ஹுவான்ஜாவோட பிசினஸ் எல்லாமே மேய்க்கு அத்துப்படி. எங்கெங்க என்னென்ன நடக்குன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். மேய் லூக்ட்ட கேட்கிறா, "சரி அடுத்து என்ன பண்ண போப்போற?" அப்படின்னு சொல்லவும், "நம்ம அந்த டிஸ்க் எடுத்ததுனால நெறைய பேர் நம்மள தேடுவாங்க. நம்ம இந்த நாட்ல இருந்தா பிரச்சனை. நம்ம இங்க இருந்து வெளிய போயிரலாம். நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன்." மேய் அதுக்கு, "எனக்கு இனி அப்பாவா யாரும் இருக்க வேண்டாம். எனக்கு நீ ஒரு நல்ல நண்பனா இருப்பியா?" அப்படின்னு மேய் லூக்ட்ட கேட்கிறா. "நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு ஒரு நல்ல நண்பனா இருப்பேன்." அப்படின்னு சொல்றான். "நான் உனக்காக ஒரு நல்ல ஸ்கூல் ஒண்ணு பார்த்துருக்கேன். அந்த ஸ்கூல்ல நீ தங்கி இருந்து படி. நான் உன் பக்கத்திலேயே இருந்து உன்னைய நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி இந்த படத்த முடிக்கிறாங்க. ஸோ மூவி லவர்ஸ், இந்த படம் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா புரிஞ்சிருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நெறைய கேங்ஸ், நெறைய கேரக்டர்ஸ் அப்படி இப்படின்னு உங்கள நெறையவே குழப்பியிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ மூவி லவர்ஸ், இந்த வீடியோக்கு ஒரு லைக்க தட்டிட்டு, இந்த படத்த பத்தின கருத்த ஆன்லைன்ல கமெண்ட் செக்ஷன்லயும் கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான எந்த படத்தெல்லாம் உங்களுக்கு கதை சொல்லணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. நான் அதையும் பார்த்து உங்களுக்காக கதை சொல்றேன். அடுத்து ஒரு சூப்பரான ஒரு மூவியோட உங்கள பார்க்குற வரைக்கும் நான் உங்களில் ஒருவன். பாய் பாய்.